வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஏ தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய எம்பிஏ காலேஜஸ் இருக்கு. அதில் இன்னைக்கு நம்ம டேப்மீ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேப்மீ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே டாப் 50 பெஸ்ட் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் ஒன் ஆஃப் தி காலேஜில் டேப்மீ இருக்குது. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2025ல் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி டாப் 39 பெஸ்ட் பி ஸ்கூல்ஸில் டேப்மீ இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம டேப்மீல படிக்கிற ஒன் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் அவரை தான் நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ஸோ அவர்கிட்ட இந்த டேப்மீ காலேஜ் எப்படி இருக்குது, அவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த டேப்மீ காலேஜுக்குள்ளே எப்படி போனார், அப்புறம் டேப்மீ காலேஜில் என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஹாஸ்டல் லைஃப்லாம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. எல்லாமே ஆஃப்டர் ஜாயினிங் டாப்மீ, பிஃபோர் ஜாயினிங் டாப்மீ, த முத்துக்குமார் ஹூ வேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச முத்துக்குமார் டாப்மீக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தா, இப்ப ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப்டர் 1 இயர் பாத்தீங்கன்னா எனக்கே விசிபிளா தெரியுது ப்ரோ. இப்ப நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தவங்கிட்ட பியூரா பேசுறேன் அப்படின்னா the way I speak to them actually differentiate myself ப்ரோ. அதுதான் ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வித்தியாசம். அப்புறம் அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஜிடிபி இந்தியால க்ரோ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த பிசினஸ்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, நம்மளால அது அந்த பெனிஃபிட்டை அடைய முடியுமா, வெதர் கேன் வி அச்சீவ் த்ரூ இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் ஆர் நாட் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பாக்குறப்ப கனெக்ட் பண்ண முடியுது ப்ரோ. நிறைய டாட்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அந்த டாட்ஸ் நம்மளால கனெக்ட் பண்ண முடியுதா அப்படின்னு நம்மளால பண்ண தெரிஞ்சிச்சுன்னா யூ ஆர் குட். அதுதான் நான் கத்துக்கிட்டது. சூப்பர் சூப்பர். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட பத்தி சொல்லுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க, நீங்க காலேஜ் டேப்மீ ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்படின்றது. ப்ரோ நான் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மதுரை தான் ப்ரோ. ஐ பார்ன் இன் சென்னை பட் brought up in மதுரை ப்ரோ. ஸோ பியூர் அண்ட் பியூர் மதுரை. நான் ஜீவனா ஸ்கூல்ல படிச்சேன் டில் 10th. 11th and 12th பாத்தீங்கன்னாக்கா சிஓஏ மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து படிச்சேன். அவன் பிட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் ப்ரோ. ஒரு 80% அந்த ரேஞ்சில தான் வாங்குற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட். பட் என்னோட எய்ம் கோல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். எனக்கே தோணும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா பண்ண முடியாதா, ஏன்னா நம்ம 80% வாங்கிட்டு இருக்கோம். அப்படி வாங்கிட்டு இருக்கப்ப நம்மளுக்கு கோல்ஸ் எல்லாம் நிறைய பேர் 95 வாங்குவாங்க. அவங்க 100 கூட நிறைய பேர் சென்டம்லாம் நிறைய 12th எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எடுத்தாங்க. நான் அதெல்லாம் வாங்கல. பட் ஆனா நமக்கு கோல்ஸ் ரொம்ப பெருசா இருக்கும், அச்சீவ் பண்ணணும்னு இருக்கும். பட் என்னடா பண்றதுன்னு இருந்துச்சு. சரி, 12th முடிச்சதுக்கு அப்புறமா இன்ஜினியரிங் எடுக்கலாமான்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இங்க நிறைய ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் நிறைய பாப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுல ஜாயின் பண்றாங்க. மதுரையில உங்களுக்கு தெரியும் தியாகராஜா காலேஜ்லாம் இருக்கு. ஸோ நிறைய பேர் படிச்சிருக்காங்க. ஸோ நல்ல சேலரி வாங்குறாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நம்ம எடுக்கலாமா வேணாமா. பட் ஆனா எனக்கு நிறைய பிசிக்ஸ் பெருசா வரல, கெமிஸ்ட்ரி வரல. பிசிக்ஸ்ல மார்க் வந்துச்சு பட் புரியல, கெமிஸ்ட்ரியில மார்க் வரல அதுவும் புரியல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் புரியாதப்ப நம்ம லைஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிச்சு ப்ரோ. அப்ப இந்த லைஃப்ல நம்ம பிடிச்சதை வாழ்ந்துருவோம், அச்சீவ் பண்றோம் பண்ணல பிடிச்சதா வரும், அதுவே ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நான் நினைச்சேன். சோ நான் மெஜரா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, அதுல பிகாம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ங்கிற ஒரு கோர்ஸ் படிச்சேன் ப்ரோ. அதுல பாத்தீங்கன்னா என்எஸ்சி அகாடமின்ட்டு நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட சப்சிடரி என்எஸ்சி அகாடமி ஒரு சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் எங்க காலேஜ்க்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ எங்க காலேஜ் பிகாம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் ஹேட் அ டை அப் வித் மெஜரா காலேஜ் வேர் வி யூஸ் டு ஹேவ் என்ஏஎஸ்எம் என்சிஎஃப்எம் இந்த சர்டிபிகேஷன்லாம் இருந்துச்சு. ஸோ ஃபேக்கல்டிஸ் சென்னையில இருந்து வருவாங்க, என்எஸ்சி ஃபேக்கல்டிஸ். ஸோ அதனால எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர் ஹூ வாஸ் அ இன்வெஸ்டர் அண்ட் ட்ரேடர் இருந்ததால சரி இந்த ஃபீல்ட்ல ஒரு growth இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சோ அதுல நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம், பிடிச்சிருக்கே அப்படின்னு ட்ரை பண்ணேன். சோ அங்க நல்ல ஜேர்னி, ஹாப்பியா படிச்சேன் ப்ரோ. அதுதான் இருக்கிறது இம்பார்ட்டன்ட். ஹாப்பியா படிச்சிட்டோம்னாலே நம்ம மோர் தேன் கெட்டிங் மார்க்ஸ், கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்டிவா இருப்பேன், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். இட் வில் பி லைக் கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும் கிளாஸ். ஏன்னா அப்ப கோவிட் இருந்துச்சு. கோவிட் இருந்த டயத்துல சார் 8:30 கிளாஸ் வச்சுக்கோங்களேன், 8:15 வந்துருவாங்க. ஏன்னா டீச்சர்ஸ் கொஞ்சம் பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும். நான் இதுக்காக 8:15 வந்துச்சு. ஸோ அப்பனா நிறைய ப்ராப்ளம் பிட்வீன் இந்தியா சைனா பார்டர்ல ப்ராப்ளம் வந்துச்சு. சோ இந்த மாதிரி நிறைய கோவிட் வேக்சின்ஸ் வருமா வராதா அந்த மாதிரி நிறைய டைலமால இருந்தப்ப மார்க்கெட்ஸ் வேர் ரியாக்டிங். சோ எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, என்னடா இது மார்க்கெட் ஏறுது இறங்குது, நம்ம எப்படிடா சம்பாதிக்கலாம் இதுல இருந்து. சம்திங் ஆர் அதர் வே வாரன் பஃபே இருக்காரு, இந்த மாதிரி நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. இந்தியால ராக்கெட் இன்ஜின்மாலா இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கிறது நமக்கு தெரியுது. சோ நம்மளால ஆக முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல. பட் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆறது ஆகாது வேற விஷயம் அப்படின்னு நம்ம இந்த கோர்ஸ் படிக்கிறோம். ஏன்னா இந்த கோர்ஸ் படிச்சதுனாலதான் ப்ரோ எனக்கு எம்பிஏல டாப்மீ இன்டர்வியூவா இருந்தாலும் சரி, ஐஎம் சம்பல்பூர்லயும் ஷார்ட் லிஸ்ட் கிடைச்சிச்சு, கன்வெர்ட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எம்பிஏவோட கோர் ப்ரோக்ராம் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வேர் ஹவு வில் யூ அனலைஸ் தி ஸ்டாக். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு எனக்கு ஆல்ரெடி என்னோட யூஜியோட பேக்ரவுண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் 11th and 12th சயின்ஸ் ஸ்டூடெண்ட், பட் பிகாம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ்
படிச்சதுனால ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 27 months வந்து பிராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி ப்ரோ. அது வந்து வேர்ல்டு ஓவரா மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் பண்றாங்க, அசெட் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் சொல்லுவோம். அங்க வந்து நான் சேல்ஸ்ல இருந்தேன், பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் மதுரையில. சோ அங்க வந்து எனக்கு நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு. சோ அதனால அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட ஏஜா இருந்துச்சு. சோ மேனேஜிங் தோஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், பீப்புள் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ண கத்துக்கிட்டேன். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல போய் மீட்டிங்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்றது, இன்வைட் பண்றது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் கத்துக்கிட்டு, மார்க்கெட்ஸை பத்தி கத்துக்கிட்டு, எனக்கு ஜெய்ப்பூர் நாங்க போனோம் எங்க சேல்ஸ் மீட்டிங், அங்க நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் மீட் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் bro. அதுக்கப்புறம் தான் ஓகே எம்பிஏ வந்து பண்ணணும்ட்டு காலேஜ் படிக்க முடிச்சிட்டோமே ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணேன், 2-3 டைம் ட்ரை பண்ணேன், முடியல. அதுக்கப்புறம் கிராக்குல சேர்ந்தேன். கிராக்குல சேர்ந்துட்டு இட் வாஸ் ரியலி குட் ப்ரோ. கிராக்கு வந்து சைலி மேமும் நல்லா எடுத்தாங்க, மாருதி சாரும் நல்லா எடுத்தாங்க. ஸோ டெய்லி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டெய்லி டார்கெட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணுவேன். அந்த ஸ்டடி ரூம்னு ஒன்று இருக்கும், அதை சால்வ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சால்வ் பண்ணுவேன். ஆன்சர் வராது, சரி ஓகே, ரொம்ப மைண்ட் எல்லாம் ஃபெட் அப் எக்கச்சக்கமா. அதுக்கு முன்னாடி மெயினா சொல்ல வேண்டியது என்னன்னா உங்க வீடியோ ப்ரோ. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து உங்ககிட்டயும் பேசினேன். அதுக்கு முன்னாடி நீங்க வந்து குஜராத்ல இருந்தப்ப நீங்க, அப்புறம் உங்களோட ஒரு ஃப்ரெண்டு வந்து சிவபிரவீன் நினைக்கிறேன், அப்புறம் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு ஐஎம் யோகேஷ் சம்பல்பூர்ல, யோகேஷ் ப்ரோ. அவங்க எல்லாரும் வந்து ஐஎம் சம்பல்பூர். அதான் அவங்க ஐஎம் சம்பல்பூர். சோ நீங்க எல்லாரும் ஒரு பாட்காஸ்ட் வந்து உங்களோட ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதான் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தேன். அதுல இருந்து உங்க வீடியோ ஃபுல்லாவே பாத்துருவேன். மெயினா நார்மல் வீடியோஸ் பாக்கணும் இல்லையோ, பாட்காஸ்ட் கண்டிப்பா பாத்துருவேன். சோ அதுல இருந்து எனக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருந்துச்சு ப்ரோ. சோ ஆஃப்டர் தட் கேட்ட கிளியர் பண்ணேன், கடவுள் புண்ணியத்தில். ஆனா லாஸ்ட் 1 hour தான் ப்ரோ இருக்கிறதுல மெயின். நான் அதை வந்து நல்லா ஃபீல் பண்ணேன். ஏன்னா எக்ஸாம் வந்து நான் மார்னிங் ஸ்லாட், ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ங்கிறதுனால 8:30க்கு ஆரம்பிச்சிச்சு. நான் வந்து முதல் நைட் படிக்கவே இல்லை. மீனாட்சி அம்மன் டெம்பிள் போனேன். அதுக்கப்புறம் கலைஞர் லைப்ரரியில தான் நான் எப்பயுமே படிப்பேன். கலைஞர் லைப்ரரியில படிக்கிறப்ப டெய்லி படிச்சுக்கிட்டு இருப்பேன். பட் முதல்ல என்ன எப்போ 2023 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, 2024 ஸ்டார்ட் பண்ணாங்களா எது லைப்ரரி? ப்ரோ? கலைஞர் லைப்ரரியா? எனக்கு தெரிஞ்சு 23 தான் நினைக்கிறேன் ப்ரோ. எனக்கு எக்ஸாக்ட் டேட் தெரியல. பட் நான் ஒர்க் பயங்கர பண்ணிட்டு ஹெல்ப்ஃபுல்லான இருந்தேன் லைப்ரரி ப்ரோ, சூப்பரா ப்ரோ. இருக்கும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரோ. வீட்ல கூட ஏசி போட்டு படிக்க விட மாட்டாங்க. ஏன்டா ஏசி போட்டுலாமா படிக்கணும்பாங்க, வீட்ல விட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். பட் கலைஞர் லைப்ரரியில எக்கச்சக்க பேர் படிப்பாங்க, லைக் மைண்டட் பீப்புள்ஸ் இருக்கிறதுனால. என்னடா அது 30 வயசு 40 வயசு உள்ளவங்க எல்லாம் படிக்கிறாங்களே, நம்ம இந்த வயசுல படிச்சாதான் முன்னேற முடியும் அப்படின்ட்டு நிறைய பேர் பாக்குறப்ப நமக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்ல. ஏன்னா உங்க வீடியோஸ் பாக்குறப்ப எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் ப்ரோ. ஏன்னா நிறைய பேர் வந்து ஓகே இப்பெல்லாம் நீங்க நிறைய பேர் இன்டர்வியூ எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏதோ ஒரு சின்ன 1-2 பாயிண்ட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஜிஜோ வீடியோ எல்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களா, கடைசி லாஸ்ட் 1 month பிஃபோர் கேட் எனக்கு பிஏஆர்சி மட்டும் வரவே இல்லை. என்னடா நெகட்டிவ் மார்க்ல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஜிஜோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணேன். 5000-6000 என்னமோ செலவு பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சும்மா ப்ரீவியஸ் இயர் சால்விங் மட்டும் பண்ணாரு. அவர் எப்படி பண்ணாருன்னா கரெக்டா ரவுண்ட் பண்ணுவார், சர்க்கிள் பண்ணுவாரு. இந்த பேரா இதுல இருந்து சேஞ்ச் ஆகுது, பட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. சோ நம்ம வந்து சும்மா ஜென்ரலா படிச்சுட்டு பட்டுங்கிற வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கும். சோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு. சோ நான் 2 ஆர்சி தான் சால்வ் பண்ணேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் விஏ கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணேன். பட் அவர் சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்தினேன். ஓகே ரவுண்ட் பண்ணேன், எழுதுனேன். 4 பேரா நம்மளால சால்வ் பண்ண முடியாது, சோ ஆர்சி சால்வ் பண்ண முடியாதனால 2 பேசேஜ் கிளியரா சால்வ் பண்ணுவோம்னு கிளியரா சால்வ் பண்ணேன் ப்ரோ. அதே மாதிரி எல்ஆர்டி வந்துச்சு. எல்ஆர்டி வந்தோடனே ஒரு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு நம்ம சால்வ் பண்ணிடலான்டான்ட்டு. அதுக்கடுத்து ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ட்ரை பண்ணேன், பாதி ட்ரை பண்ணேன், பாதி பண்ண முடியல. பட் அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை சால்வ் பண்ணேன். சோ குவான்ஸ் வந்துச்சு. குவான்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 to 9 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணேன். அப்புறம் 1 or 2 வந்து அவங்களுக்கு தெரியும்ல இந்த டீட்டா கொஸ்டின்ஸ், அது சும்மா லைட்டா ட்ரை பண்ணி மட்டும் பண்ணேன். ஸோ ஒரு ஓவராலா 92% வந்துச்சு ப்ரோ. அண்ட் தென் எனக்கு ரிசல்ட் பார்த்தோன்னே ஒரு ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் ஏதோ ஒரு காலேஜ்ல சேர போறோம்டா, நம்ம கோல் சாட்டிஸ்பாக்சன் வந்து மோஸ்ட்லி எம்பிஏ 90% மேல வந்தாலே லைக் தேர் ஹை சான்ஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் பெஸ்ட் பி ஸ்கூல். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. அதனால எனக்கு இன்டர்வியூல கான்பிடென்ட் இருக்கு, நம்ம ஏதோ ஒன்னு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பத்தி பேசி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. பட் ஆனா கேட் ஒண்ணுதான் பெருசா பிரச்சனையா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபெட்டப்பா இருக்கும் ப்ரோ. என்னடா இது நம்மளால ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியலையே ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் தட் டே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோ. ஏன்னா நான் மார்க்ஸ்ல எல்லாம் சால்வ் பண்ணப்ப மைனஸ்ல எல்லாம் வந்திருக்கு. என்னடா இது மைனஸ்ல வந்துச்சுன்னா எப்படி நம்ம கேட் பண்ண முடியும்? நான் பிரேக் வேற எடுத்துட்டேன் ப்ரோ. 27 months பிராங்க்லின் டெம்பிள்டன்ல வேலை பார்த்துட்டு பிரேக் எடுத்து அதுக்கப்புறமா இப்படி வரப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். ஸோ சரி ஓகே,
ஃபேத்தோட படிப்போம், எல்லாரும் அப்படிதான் படிக்கிறாங்க, வரலைன்னா பாத்துக்குவோம், வேற ஏதோ ஒரு ஜேர்னி இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கோன்ட்டு. மெயினா நான் எம்பிஏ படிக்கிறதுக்கான ஒரு மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஆகணும் தான். ஃபண்ட் மேனேஜர் வந்து ஏன் அந்த கோல் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகுது. நான் பிகாம் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் படிச்சதுனால எனக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு. சோ அந்த growthல மோஸ்ட்லி யாருக்கு டாப் சேலரி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜர். சோ ஹி இஸ் த பர்சன் ஹூஸ் மேனேஜிங் த ஃபண்ட், எந்த ஸ்டாக்ல போடலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கக்கூடியவங்க. சோ அதுக்கு பார்த்தப்ப மோஸ்ட்லி சிஎஃப்ஏ படிக்கிறாங்க, பிளஸ் எம்பிஏ இன் டாப் பி ஸ்கூல்ஸ் படிக்கிறாங்க. சோ நம்ம சிஎஃப்ஏ படிக்கிறது செகண்டரியா வச்சுக்குவோம், ஃபர்ஸ்ட் எம்பிஏ படிப்போம் அப்படிங்கறதுனால அந்த கோல் வந்துருச்சு. ஒன்னு ஐஏஎம்ல படிக்கணும், இல்லாட்டி டாப் பி ஸ்கூல்ல படிக்கணும், கிளியரா ஆச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு, டாப் மீ இன்டர்வியூ கொடுக்குறேன். டாப் மீ இன்டர்வியூல வந்து நல்லபடியா பெர்ஃபார்ம் பண்றேன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஓகே 30 மினிட்ஸ் இன்டர்வியூ, அவங்களே சொல்றாங்க, முத்து யூ என்னென்ன ஹேவ் மாதிரி டன் அ கிரேட். கொஸ்டின்ஸ் கேட்டாங்க இன்டர்வியூல? ப்ரோ நான் வந்து ஜென்ரலா என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒய் எம்பிஏ, ஒய் டாப்மி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டாங்க. நம்ம இன்டர்வியூ டிரைவ் பண்ணலாம்னு தெரியும்ல, நான் வந்து கிளியரா என்னோட ஒர்க் எக்ஸ் சொன்னேன். பிராங்க்லின் டெம்பிள்டன் இட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, சோ ஐ வாஸ் பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்னு சொன்னேன். அதுக்கடுத்து ஓகே யூ ஆர் ட்ராக்கிங் ஈக்விட்டி மார்க்கெட், சோ அதுக்கடுத்து ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ கோல்டு வேலை எல்லாம் ஏறுது, இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்னாலயா, இல்ல என்ன 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 ரிலேஷன்ஷிப் இருக்கு, எப்படி ரியல் லைஃப்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் வந்து எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது. நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொன்னேன், ஒரு காமன் மேனையும் அஃபெக்ட் பண்ணுது. பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிரைசஸ் வந்து இன்டைரக்டா க்ரூட் ஆயில்ல தான் டிபெண்ட் ஆயிருக்கு. சோ க்ரூட் ஆயில் இஸ் பீங் ட்ரேடட் அக்ராஸ் த குளோப் வந்து பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்ஸ் தான் டிட்டர்மைன் பண்றாங்க. சோ சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இன்டைரக்டா நமக்கு தெரியாது, மார்க்கெட்ஸ் தான் அஃபெக்ட் பண்ணுதுன்ட்டு. ஸோ ஜாப் மார்க்கெட் பத்தி உங்களுக்கு தெரியும் ப்ரோ. ஸோ ஜாப் மார்க்கெட்டோட ஃபிளக்சுவேஷன் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா பி ஸ்கூல்ல வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ எவ்ரி திங் இஸ் பீன் இன்டர் கனெக்டட். ஸோ அதுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் தான் வந்து என்னோட அனாலிட்டிக்கல் ஸ்கில்ல டெவலப் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு ப்ரோ. ஸோ என்னோட ஜேர்னி வந்து ரொம்ப பெருசு ப்ரோ. நிறைய ஃபெட்டப்ஸ், நிறைய ஒரு சில நாள் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் நிறைய இருந்திருக்கு. ஸோ ஆனாலும் தெரிஞ்சிச்சு, ஒரு கான்பிடென்ட் இருந்துச்சு, நம்மளால முடியும். இப்ப நான் சொல்ல வந்தது இந்த லாஸ்ட் 1 hour ஆஃப் அந்த பிஃபோர் 8:30 ஆஃப் த டிடே கேட் வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே இல்லை. ஒரு 1 hour நான் நிறைய வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்குவேன், மோட்டிவேஷன் வீடியோ. அதுல கடைசி ஒரு வீடியோ என்னன்னாக்க, யூ ஹேவ் கிளியர் கேட் சக்சஸ்ஃபுல்லி இன் திஸ் இயர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விராட் கோலி இந்தியா ஜெயிச்ச வீடியோக்கு ஒரு ஹிந்தி பாட்டோட ஒரு மீம்ஸ் எல்லாம் நிறைய இது இருக்கும். ஸோ அதுல நான் வந்து ஒரு வீடியோ இருந்துச்சு, அது பார்த்தேன். இப்போ நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் வந்து டுடே இஸ் யுவர் டே அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட் 1 hour. ஏன்னா எங்க வீட்டுல இருந்து அந்த பிடிஆர் காலேஜ் தெரியும்ல ப்ரோ, அங்கதான் எக்ஸாம் எழுதுவோம். ஸோ அந்த காலேஜ் போறதுக்கு ஒரு 40-45 மினிட்ஸ் 1 hour ஆகும். இந்த 1 hour பீஸ்ஃபுல்லா அந்த மோட்டிவேஷன் வீடியோ மட்டும் தான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இந்த வருஷம் நம்ம இயர்டா, நம்ம அப்படின்னு நினைச்சு போவோம் அப்படின்னு போனேன் ப்ரோ. எக்ஸாம் சால்வ் பண்ண கான்பிடன்ஸ் லெவல் ஏறுது ப்ரோ. எனக்கு அங்கேயே எக்ஸாம் உள்ள குதிக்கணும்னு தோணுச்சு. எஸ் எஸ் யூ ஹேவ் டன் இட் முத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சா. பட் குதிக்க முடியலனால அதான் ஒரு பிரச்சனை அந்த இடத்துலயும். ஆனா நம்ம நிதானத்தை இழக்கக்கூடாது ப்ரோ. பட் நான் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானத்தை இழந்தேன். சரி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருந்ததுனால ஒரு அந்த எந்தூசியாசத்துல கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணேன். ஸோ மேபி அது பண்ணிருக்க வேணாம் அப்படின்னு தோணுச்சு. பட் ஓவரால் ஆன் த டே இட் வாஸ் குட். கேட் கிளியர் பண்ணோம், டாப் மீ கன்வெர்ட் பண்ணோம். 1 year ஜர்னி வந்து டாப் மீ, இட் வாஸ் ரியலி குட். ஐ ஹவ் லேர்ன்ட் a lot from டாப்மி காலேஜ பத்தி நிறைய நம்ம தமிழ் ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா எந்த தமிழ் வீடியோவும் டாப்மி பத்தி இருக்காது. ஸோ நீங்க அந்த ஓகே. காலேஜ், ஆனா நான் சும்மா பார்த்தேன், கர்நாடகால மணிப்பால்ல இருக்கு. சூப்பரா ஒரு மலைக்கு மேலேயே கேம்பஸ் இருக்கு, பார்க்கவே சூப்பரா கரெக்ட் இருக்கு. நீங்க அங்க கேம்பஸ்ல இருக்கீங்க. ஸோ கரெக்ட் கேம்பஸ் பத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கேம்பஸ் லைஃப்லாம். ப்ரோ. கேம்பஸ் லைஃப் இஸ் ரியலி குட் ப்ரோ. அது வந்து எனக்கு ஒரு கொடைக்கானல் மாதிரி தோணும் ப்ரோ. இப்ப 2 days வந்து கொடைக்கானல் போனா ஹாப்பியா இருக்கும்ல. அங்க ஜூன் டு செப்டம்பர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெய்னி சீசன் ப்ரோ. எப்படி இருக்கும்னா 2025ல ஹையஸ்ட் ரெயின்ஃபால் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பாத்தீங்கன்னா உடுப்பி டிஸ்ட்ரிக்ட் தான். சோ உடுப்பி டிஸ்ட்ரிக்டும் மணிப்பாலும் ஜஸ்ட் 3 kilometers தான் வச்சுக்கோங்களேன். இங்க இருந்து 3 kilometers போனா உடுப்பி போயிடலாம். சோ அங்க வேற எதையுமே திருட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. அங்க கொடைக்கு தான் அவ்வளவு டிமாண்ட் ப்ரோ. கொடை மட்டும் கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. செல்போன் கூட இல்லாம வாழ்ந்துட முடியும், ஆனா கொடை இல்லாம வாழ முடியாது. சோ அம்பர்லா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தட் 4 months ஆஃப் டாப்மி லைஃப். சோ நீங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் அம்பர்லா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி கிளாஸ் ரூம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், மெயினா ஹாஸ்டல் லைஃப். எங்க நைட் கேண்டீன் ஒன்று இருக்கும், என்சின்னு சொல்லுவோம். நைட் டில் 4 o'clock இட் வில் பி தேர் ப்ரோ. ஸோ நைட் படிக்கணும்னாலும் சரி, ஒரு ஃபன் பண்ணணும்னாலும் சரி,
அந்த என்சிங்கிறது வந்து இட் இஸ் மெமரி ஃபார் எவ்ரி ஒன். ஒரு ஹாப்பினஸா இருந்தாலும் சரி, ஒரு சேட்னஸா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸா இருக்கட்டும், எதுனாலும் என்சி தான். ஸோ என்சியில ஃபுட் எஸ்பெஷலி நான் தால் கிச்சடி சாப்பிடுவேன். ஸோ சம் ரியலி குட் ஃபுட்ஸ் வந்து எனக்கு அங்க இருக்கு. ஸோ ஹெல்த்தி ஃபுட்ஸாகவும் இருந்துச்சு. ஐ என்ஜாய் த கேம்பஸ் லைஃப் ப்ரோ. ஏன்னா கேம்பஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நமக்கு நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுக்கும் ப்ரோ. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு இது ஸ்டிமுலேஷன் பிளேஸ் ப்ரோ. எப்படின்னா அந்த இடத்துல இருந்துட்டோம் அப்படின்னாக்கா அதுதான் உலகம்னு நினைச்சு வாழும். நான் அப்படிதான் வாழ்ந்துட்டேன். ஸோ டேப் மீ தான் அந்த உலகம் போல இருக்கு. அந்த 1 இயருக்கு அப்படிதான் நினைச்சு வாழ்ந்தேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம எங்க காலேஜ்குள்ள போனாலே வெளி உலகத்துல இருக்கிறது எதுவுமே நமக்கு தெரியாது. தெரியாது காலேஜ்லயே வந்து தெரியாது. டாஸ்க் டெட்லைன் அந்த மாதிரி கொடுத்து நம்ம அதுக்குள்ளேயே ஒரு ஃபோக்கஸ்டா வச்சிருப்பாங்க. கரெக்ட் ப்ரோ. ப்ரோ ரூம், சோ ஃப்ரெண்டு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையை வாழ்வாங்களா. அவங்க எல்லாம் பாக்குறப்ப புதுசா இருக்கும். என்னடா இது, நம்ம மதுரையில இருந்து வந்திருக்கோம். டாப்மில 25 ஸ்டேட் பீப்புள் இருக்காங்க. ஸோ 25 ஸ்டேட்ஸ்ல இருந்து வரக்கூடிய பீப்புள்கிட்ட இருந்து நம்ம இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும், அந்த அவங்களோட பில்ட் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ எனக்கு ரொம்ப ரொம்ப கெயின் பண்ணேன். மோர் தேன் எனி திங் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ரியலி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் தெரியாம இருப்பேன். அவங்கள்ட்ட சொன்னேன்னா ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சோ முன்னாடி நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஆம்பிவர்ட்டா இருந்தேன். சோ ஆஃப்டர் கோயிங் டேப் மீ எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஓகே நம்ம நிறைய பேர்ட்ட பேசணும்னா ஒரு கான்பிடன்ஸ் கெயின் ஆகுது bro. இப்போ ஒருத்தவங்க பேசுறோம்னா 2 3 நிமிஷம் நம்மளால பேச முடியுது ஒரு அதர் ஸ்டேட் பீப்புள். பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹிந்தி டில் நவ். ஐ எம் சர்வைவிங் வித்வுட் ஹிந்தி. அப்பனா உங்களுக்கே தெரியும். ஸோ கேம்பஸ் லைஃப்ல மோஸ்ட்லி நிறைய நார்த் இந்தியன் பீப்புள் இருப்பாங்க. பட் மோஸ்ட் அகாமடேட்டிவ் பீப்புள் நார்த் இந்தியன் பீப்புள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தேர் appreciating and welcoming. Okay, Muthukumar does not know Hindi. For him, we can speak with him in English. So இங்கிலீஷ்ல பேசுவோம் முத்துவோட அப்படின்ட்டு அந்த ஹோல் கான்வர்சேஷனே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்காக, எனக்காக ஆக்சுவலி. சோ அந்த மாதிரி ரியலி குட் பீப்புளை மீட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எங்க காலேஜ்ல நிறைய கமிட்டிஸ் இருக்கு. கமிட்டிஸ் அண்ட் கிளப்ஸ் இருக்கு. சோ அந்த லைஃப் நீங்க இருக்கு. ஏதாவது கிளப்ஸ் அண்ட் கமிட்டில இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. டேப் மீல வந்து சம்நிதினு ஒரு கமிட்டி இருக்கு. ஸோ இட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நாங்க அங்க ஸ்பாக்காவும் இருந்தேன். ஸ்பாக் அப்படின்னாக்க ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு ஸ்பாக்ஸ் சூஸ் பண்ணுவாங்க ப்ரோ. அதுக்கு ஒரு எலெக்ஷன் இருக்கு. ஸோ அந்த எலெக்ஷன்ல கிளாஸ்ல வந்து ஓட் போட்டு யார ஸ்பாக்கா சூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஸ்பாக்கா இருந்தேன். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஒரு ஸ்பாக்கு, பாய்ஸ்க்கு ஒரு ஸ்பாக்கு. ஸோ இந்த மாதிரி எங்க கிளாஸஸ்ல நான் ஸ்பாக்கா இருந்ததுனால நான் செல்லிங் ஸ்கில் எனக்கு ஆல்ரெடி இருந்ததுனால மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில அங்க வந்து ஸ்பாக்கோட ஒர்க் என்ன தெரியுமா, மணி கலெக்ட் பண்றது. ஸோ 2000ல இருந்து 15,000 வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஸ்லாப் அந்த டேட்ல இருந்துச்சா. ஸோ நம்ம பீப்புள்கிட்ட இருந்து எங்க கிளாஸ்மேட்ஸ்ல இருந்து மணியை கலெக்ட் பண்ணி அவங்களோட அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்கான அந்த ப்ராசஸ் ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அதெல்லாம் வாங்கி அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு ஒரு சம்நிதியில ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 50 lakh ரியல் மணி ப்ரோ. காலேஜ் இஸ் நாட் ஸ்பான்சர் பண்ணல. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம மணி கலெக்ட் பண்றோம். ஸோ ஸ்பாக்கோட ஒர்க் வந்து பாத்தீங்கன்னாக்க மணியை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி சம்நிதிக்கு கொடுப்பாங்க. அதனால அவங்க சர்டிபிகேஷனும் கொடுப்பாங்க. சம்நிதியில இருந்து ஸ்பாக்கா அவங்க சேல்ஸ்க்கு அந்த சர்டிபிகேஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அந்த சர்டிபிகேஷன் வச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ ஐம் ஹேவிங் தட் செல்லிங் ஸ்கில் அப்படின்ட்டு ஒரு இன்டர்ன்ல ஒரு நல்ல பெஸ்ட் இன்டர்ன் அவங்க எங்க காலேஜ்ல அந்த சம்நிதியில அந்த ஸ்பாக்கா இருந்ததுனால எனக்கு அந்த ஸ்கேல் ஸ்கில் இருக்கு. 1 monthல வித்தின் 1 monthல we have collected this much amount அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்னை கன்வெர்ட் பண்ணாங்க ப்ரோ. ஸோ இட்ஸ் என்ன குட் அக்கௌண்ட்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்கான ஒரு கீயா வந்து சம்நிதி ஸ்பாக் இருந்துச்சு. ஸோ நான் ஸ்பாக்காவும் இருந்தேன், மணி கலெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு சம்நிதியில ஈக்விட்டி அனலிஸ்டா செலக்ட் ஆனேன். ஸோ ஜூனியர் ஈக்விட்டி அனலிஸ்டா செலக்ட் ஆனேன். இப்ப செகண்ட் இயர்ல நம்ம போனோம்னா சீனியர் ஈக்விட்டி அனலிஸ்டா இருக்கும். ஸோ அதுல நிறைய செக்டார்ஸ் இருக்கும். ஸோ எஃப்எம்சிஜி, இன்ஃப்ரா, இந்த மாதிரி ஐடி, இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ் இருக்கும். அதுல நான் வந்து எஃப்எம்சிஜில இருந்தேன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை ட்ராக் பண்ணணும். ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும், என்னென்ன ஸ்டாக் எல்லாம் இறங்கும் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் கொடுப்போம். ரிப்போர்ட் கொடுக்குறப்ப நம்ம மார்க்கெட்டை ட்ராக் பண்றோம். ட்ராக் பண்ணாலே பாதி இன்டர்வியூக்கான ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ரியல் மார்க்கெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது வரக்கூடிய ரிட்டர்ன் பாத்தீங்கன்னாக்க ஸ்டூடெண்ட்ஸ்டே கொடுத்துருக்கோம். ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்க இன்வெஸ்டர் மீட் கண்டக்ட் பண்றோம். ஸோ மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் கொடுக்குறோம். பிளஸ் நாங்க வந்து நியூஸ் லெட்டர், வீக்லி நியூஸ் லெட்டர், ஃபேக்ட் ஷீட் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்கறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு மார்க்கெட்டை ட்ராக் பண்றதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா சின்ன பிள்ளைல இருந்து ஒன்று சொல்லுவாங்க, மார்க்கெட்ல பணம் போட்டாதான் மார்க்கெட்டை ட்ராக் பண்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருந்தாதான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். ஸோ எதுவுமே போடாம கத்துக்க முடியாது. ஸோ அங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு மினிமல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. பண்ணி சின்ன சின்ன விஷயங்களா கத்துக்கிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகணும் அப்படின்னா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தானே ப்ரோ எடுக்கணும். அதே மாதிரி இங்க சின்ன சின்ன எம்பிஏ லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த டிசிப்ளின் கொடுக்குறாங்க. சம்நிதி வந்து நாட் ஓன்லி ஃபார்
நாங்க ஒரு எம்ப்ளாயி, இட்ஸ் ரெஜிஸ்டர்ட் கம்பெனி இன் கர்நாடகா. ஸோ லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய ஃபார்ம்ஸ் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஏன்னா மணி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து கலெக்ட் பண்றதுனால. ஸோ அதுல பிசினஸாவும் நாங்க பார்க்கல. ஒரு இட்ஸ் அ ஸ்டூடெண்ட் ட்ரிவன் காலேஜ் ப்ரோ. உங்களுக்கே தெரியும், எல்லா பெரிய காலேஜுமே ஸ்டூடெண்ட் ட்ரிவன் காலேஜ். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒவ்வொரு கமிட்டியோட சின்ன சின்ன இருக்கும். ஸோ சம்நிதி இட்ஸ் பெஸ்ட் ஃபினான்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஃபினான்ஸ் இன்னொரு கமிட்டியும் இருக்கு, விச் இஸ் ஃபின்ஃபோரம். அவங்களும் நிறைய ஒர்க்ஸ் எல்லாம் பண்றாங்க. பட் சம்நிதியோட ஒரு என்டையர் ஒரு ஹோல்சமா என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் மேனேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபண்ட், எஸ்பெஷலி இன் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ். அதுல வரக்கூடிய ரிட்டர்னை ஸ்டூடெண்ட்ஸ்டே கொடுத்துருவோம். அதுதான் மெயின் ரோல். அதுல நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. காலேஜ் மார்னிங் நடக்கும், மோஸ்ட்லி நைட்ஸ் எங்களுக்கு மீட்டிங் இருக்கும். நைட் 9 o'clock 10 o'clock. அதெல்லாம் ஈவினிங் 4 பாருங்க, வாய திறந்தோம் ஈவினிங் 4 வருது. மார்னிங் 4 AM அப்பெல்லாம் முடிச்சிருக்கோம். 2 AM அப்படிலாம் நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. ஸோ எங்க சீனியர்ஸ் வந்து வேற ரியலி ஹெல்ப்ஃபுல். நிறைய விஷயங்கள், நிறைய கேடி செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ வாண்டட் டு ஜாயின் சம்நிதி. நீங்க ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் ஜாயின் டாப்மி இஸ் சம்நிதி. நான் இன்டர்வியூல சொன்னேன், சம்நிதி ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லீடிங் ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஸோ அந்த ஒரு ரீசன். ஏன்னா என்னோட எய்ம் என்ன, ஃபண்ட் மேனேஜர்னு சொன்னேன். ஃபண்ட் மேனேஜர்னா என்ன பண்ணணும், மேனேஜ் பண்ணணும் ஃபண்ட்ஸ். ஸோ அந்த ஒர்க் தான் நாங்க ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு கரெக்ட் இருக்கோம் கரெக்ட். காலேஜ்ல. அது இந்த ஒரு இந்த மாதிரி ரீசன் தான் வேற ப்ரோ. எத்தனை கிளப்ஸ் அண்ட் கமிட்டிஸ் இருக்கு உங்க காலேஜ்ல டாப்மில? ப்ரோ நிறைய இருக்கு ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இருக்கும். கிளப் வந்து ஒரு 2-3 கிளப்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா இருக்கு. செக்மெண்ட் எல்லா செக்டர்லயும் கிளப்ஸ் அண்ட் கமிட்டி இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கு ப்ரோ. Nice. சோ ஒவ்வொரு கமிட்டில இருக்கப்பையும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு ப்ரோ. சின்ன சின்ன இது ஒரு ஸ்டிமுலேட்டட் என்வரான்மெண்ட். நான் எப்படி பார்ப்பேன்னா, 25 கமிட்டி 25 கிளப்ஸ் பார்க்காம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனி. ஏன்னா அதுக்குன்னு இந்த சமநிதியில சிஇஓ இருக்காங்க, அப்புறம் ஹெச்ஆர் இருக்காங்க, ஈக்விட்டி அனலிஸ்ட் இருக்காங்க. ஒரு கம்பெனி மாதிரி தான் நாங்க ரன் பண்றோம். சோ கரெக்ட். இந்த மாதிரி ஒவ்வொரு கமிட்டியும் ஒவ்வொரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறது. சீடுன்னு ஒரு கமிட்டி இருக்கு. சோ அது வந்து சோசியல் வெல்ஃபேருக்காக, அந்த மாதிரி நிறைய காசஸ்க்காக ஹெல்ப் பண்றாங்க. ஸோ பிளேஸ் காமன் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கமிட்டி இந்த காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடா ஒரு தே ஆர் த இன்டர்மீடியேட்டரி பிட்வீன் த காலேஜ் அண்ட் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது கிரீவன்ஸ்னாக்க தே வில் பி ரெப்ரசென்டிங் த காலேஜ் லாட் ஆஃப் திங்ஸ். அப்புறம் ஒமேகான்னு ஒரு கமிட்டி இருக்கு, கன்சல்டிங் கமிட்டி. பிராண்ட்ஸ்கேன்னு ஒரு கமிட்டி இருக்கு, மார்க்கெட்டிங்க்கு எக்ஸ்க்ளூசிவ்லி மோஸ்ட்லி. அப்புறம் மார்க்கெட்டிங் ஃபோரம் இருக்கு. ஸோ ஹெச்ஆர் ஃபோரம் இருக்கு, ட்ரெஷரி. ஸோ காலேஜ்ல வந்து ஃபண்டிங். ஸோ ஒரு ஒரு கமிட்டி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்கன்னா, ட்ரெஷரி வில் பிளேயிங் அ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுவாங்க. எப்படின்னாக்க, ஓகே நம்ம ஃபண்ட் வாங்கணும் அப்படின்னா அவங்ககிட்ட போய் மீட் பண்ணி அவங்ககிட்ட பண்ணி, ஸோ இந்த மாதிரிலாம் வாங்கணும். அப்புறம் இந்தியாஸ் ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் குவிஸ் வேற கண்டக்ட் பண்றாங்க, எஸ்பிரின்ட்டு. ம். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி குவிஸ் ஆன் த பீச்னு தெரியும். ஸோ குவிஸ் ஆன் த பீச்ல நாங்க அட்டென்ட் பண்ணோம். சோ இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸ் அண்ட் கிளப்ஸ் இருக்கு ப்ரோ. அதுல சேர்ந்தா மட்டும்தான், சேரலைனாலும் தே கேன் லேர்ன் அ லாட். பட் சேர்ந்தா ஒரு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும் ப்ரோ. சீனியர்ஸோட நல்ல கான்டாக்ட் கிடைக்கும். அவங்களோட நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு நம்மளோட பேசுறதுக்கு. சோ அவங்க லைஃப் தெரிஞ்சுக்கலாம். ஓ இப்படிலாம் இருக்கு, லாஸ்ட் 1 year இதெல்லாம் அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம். சோ எனக்கு சம்நிதி வந்து ஒரு இட்ஸ் அ பிராண்ட் மாதிரி ப்ரோ. காலேஜ்ல ஃபினான்ஸ் உனக்கு தெரியும் அப்படின்னா சம்நிதியில இருக்கான், சோ ஹீ நோஸ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ நாங்க பீப்புள் வில் செலக்ட் அந்த ரெகக்னைஸ். கிளப்ஸ் அண்ட் கமிட்டில செலக்ட் ஆனாலே சும்மா நம்ம நினைச்சா ஜாயின் பண்ண முடியாது. அந்த கிளப்ஸ் அண்ட் கமிட்டி ஜாயின் பண்ணா சில ப்ராசஸ் எல்லாம் இருக்கும், டாப்னி இன்டர்வியூ கூட இன்டர்வியூ ஒரே ஒரு எல்லாம் டைம். இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணணும் நம்ம. அதானே? கரெக்ட். எனக்கு 3 ரவுண்ட் இருந்துச்சு ப்ரோ சம்நிதியில. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் சப்மிட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சு, ஃபைனல் ரவுண்ட் இருந்துச்சு. சோ 2 ரவுண்ட். சோ இன்டர்வியூ மட்டும் ஹாஃப் அன் ஹவர் 1 hour இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, ஒரு 1 lakh சேலரி வாங்குற மாதிரி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறாங்களே, இட் இஸ் ரியலி டிஃபிகல்ட் கரெக்ட் ப்ரோ. கரெக்ட். ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னாக்க, இட் இஸ் ரியலி ஒரு என்ன சொல்றது, ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கேண்டிடேட்ஸ் சூஸ் பண்ணுங்கிறதுக்காக அப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு தெரியுது. குட் குவாலிட்டியான கேண்டிடேட்ஸ் அப்படிதான் கிடைப்பாங்கிறது. நெக்ஸ்ட் இயர் நாங்க ரெக்ரூட் பண்ணுவோம் ப்ரோ. சோ நாங்களும் அதே மாதிரி கொஸ்டின் அப்படிதான் கேட்போம். சோ நாங்க கொஸ்டின்ஸ் கேட்கிறப்ப ஒரு இன்டர்வியூவரோட பெர்ஸ்பெக்டிவா நம்ம எப்படி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். சோ அடுத்த ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட்க்கு நாங்க இன்டர்வியூவரா ஒரு 20-30 கேண்டிடேட்டை வந்து கொஸ்டின் கேட்கிறப்ப ஆட்டோமேட்டிக்லி வி வில் ஹேவ் தட் கான்ஃபிடன்ஸ் டு அட்டெண்ட் த இன்டர்வியூ, ஃபைனல் பிளேஸ்மெண்ட்ஸ் உட்கார்றப்ப. சோ இதெல்லாம் ஒரு மேஜர் பெனிஃபிட்ஸ் வரும் கமிட்டிஸ்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் காலேஜ் கரிக்குலம்லாம் எப்படி இருக்கும்? லைக் ஃபேக்கல்டிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். லைக் அங்கே இருக்கிற ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க, அப்புறம் காலேஜ் கரிக்குலம் லைக் எக்ஸாம், குவிசஸ், அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஃபேக்கல்டிஸ் ஆர் ரியலி குட்.
நம்ம எப்படி பேசுறோங்கிறதுல தான் ப்ரோ இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து பேசாம இருப்பாங்க. சோ இப்ப ஒருத்தவங்ககிட்ட பேசுறோம் அப்படின்னா, ஓ இவங்க நல்லா பேசுறாங்கடாங்கிறது அப்பதான் தெரியும். சோ ஃபேக்கல்டிஸ் நம்ம ஜென்ரலா கிளாஸ் நடத்துறாங்க போறாங்க அப்படின்னு இல்லாம, இஃப் யூ ஆர் டாக்கிங் டு தெம் ஒன் டு ஒன்னா பேசுறீங்க அப்படின்னாக்க யூ வில் கெட் லாட் ஆஃப் இன்புட்ஸ். சோ அந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்கா ஓகே முத்துக்குமார் ஓகே நல்லா கொஸ்டின்ஸ் கேட்கிறானு. நான் எஃப்எம்டிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 1 2. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ்ல எஃப்எம்டி 1 2 இருந்துச்சு. ஸோ நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன், இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஈவன் தோ அந்த சப்ஜெக்ட்ல சிபி மார்க் கிடையாது, எனக்கு சிபி மார்க் தராங்க தரல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இந்த சப்ஜெக்ட், ஃபினான்ஸ் தான் ஃபீல்டு தான் இன்ட்ரெஸ்ட், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ ஃபேக்கல்டிஸ் ஆர் ரியலி ஹெல்ப்ஃபுல் ப்ரோ. நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பர்சனலா கேட்கணும்னாலும் சரி, கிளாஸ்ல கேட்கணும்னாலும் சரி, தே ஆர் நாட் ஹெசிடேட்டிங் அட் ஆல். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஏன்னா ஹெசிடேட் பண்ணலனாலே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓகே நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம்டா அப்படின்ட்டு. ஸோ ஃபேக்கல்டிஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ரியலி குட் ஃபேக்கல்டிஸ். எனக்கு கிடைச்ச ஃபேக்கல்டிஸ்ல ஒவ்வொருத்தவங்ககிட்டயும் ஒவ்வொரு லேர்னிங்ஸ் கத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நான் வந்து ஃபேக்கல்டிஸோட பேசுறதை காட்டிலையும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதை காட்டிலையும் ஒன் டு ஒன்னா பேசினா நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத மெயினா தெரிஞ்சுக்கிட்டேன் போயிடும் ஃபர்ஸ்ட் இயர்ல. டீச்சர்ஸ் ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி. அந்த எக்ஸாம் பேட்டர்ன் கரிக்குலம்லாம் எப்படி இருக்கும், எவ்வளோ ஓகே அந்த குவிஸ் ட்ரை செமஸ்டர் எப்போல்லாம் எக்ஸாம், அதை பத்தி ஓகே. எங்களுக்கு வந்து ட்ரை செமஸ்டர் பேசிஸ் தான் ப்ரோ. ஸோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா 3 செமஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ 3 மந்த்ஸ்க்கு ஒரு செமஸ்டர் இருக்கும். பாதி நாள் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அகடமிக் ஆக்டிவிட்டியோட ரிகரோட நம்ம இருக்க மாதிரியே இருக்கும். ஒன்னு ப்ராஜெக்ட், இல்ல குவிஸ், இல்ல பிபிடி சப்மிஷன், இல்லாட்டி சிபி மார்க்ஸ். ஸோ சிபி மார்க்ஸ்க்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஓகே ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ல உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்கன்னா அந்த சிபிக்கு படிக்கணும். ஸோ நிறைய, ஸோ 100% வெயிட்டேஜ்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் இருக்கு. சிபிக்கு ஒரு 5-10%, ப்ராஜெக்ட்டுக்கு 20%, 30% மிட் டர்முக்கு, 40% வந்து வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு, ஸோ 10% வந்து வைவாக்கு. ஸோ இந்த மாதிரி டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் சப்ஜெக்ட் டு சப்ஜெக்ட். பட் நான் ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்துலயும் வி ஹாவ் டு பி குட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒருத்தவங்க நல்லா எழுதுவாங்க, ஸோ ஃபைனல் எக்ஸாம் நல்லா எழுதுனா வெறும் மார்க் வருது. இட் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். என்னைய பொறுத்த வரைக்கும் கிளாஸை கவனிச்சா சிபி கிடைக்கும். சிபி முடிச்சதுக்கு அப்புறமா குவிஸ் வந்து ஒழுங்கா ஆன்சர் பண்ணனாலே மிட்டம் ஒழுங்கா ஆன்சர் பண்ண முடியும். மிட்டம் ஒழுங்கா பண்ணிட்டா ஒரு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகும். ஃபைனல் எக்ஸாமுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த பேஸ் ஸ்ட்ராங் பண்ணாதான் ஃபைனல் எக்ஸாமுக்கும் எழுத முடியும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா பிரசன்டேஷன் இருக்கும். பிரசன்டேஷன் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ், நம்ம வந்து எப்படி பேசுறோம் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்போனன்ட்ஸ் வச்சிருக்கிறதுனால ஒரு பி ஸ்கூல் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத நான் இங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம யூஜி படிக்கிறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே மிட்டம் என்டம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கேதான் ஒவ்வொரு சப்மிஷன், கேஸ் சப்மிஷன் இருக்கும், இந்த கேஸ்க்கான ஆன்சர் சப்மிஷன் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து காலேஜ்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட இம்பாக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். சிலபஸ் இஸ் ரியலி அப்டேட்டிங், வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சேலஞ்சாக இருக்கு. மேபி உங்களுக்கு கூட இது நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறது மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நம்ம வந்து காலேஜோட ஃபீஸ் என்னன்றது ஒரு மேட்டராக இருக்கும், இவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுன்றது. அதுக்கேற்ற இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்றது தான் ஸ்டூடெண்ட்ஸோட மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காகவே இருக்கும். ஸோ டேப்மீல எப்படி இருக்கு இந்த சுச்சுவேஷன்? ப்ரோ டேப்மீ இஸ் a college which is not totally focusing on money. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்க, அவங்க ஃபீஸை ஏத்தலாம் இறக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம். தே ஆர் கிவிங் ஸ்காலர்ஷிப். ஸோ இந்த இயர் பாத்தீங்கன்னா 100% கோர்ஸ் வேவர் அப்படிங்கிற ஒரு இது வந்து எங்க பேட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுத்துருந்தாங்க, இப்பயும் கொடுக்க போறாங்க, இன்னும் நிறைய கண்டினியூ பண்ண போறாங்க. அது பாத்தீங்கன்னா எங்களுக்கு 18 lakhs ஃபீஸ். ஸோ 18 lakhs ஃபீஸ் வேவர் இஃப் யூ ஆர் கெட்டிங் ராமதாஸ் பாய் ஸ்காலர்ஷிப், டாக்டர் ராமதாஸ் பாய் ஸ்காலர்ஷிப். ஸோ நான் வந்து ஒன் ஆஃப் த ஹோல்டர்ஸ் ஆஃப் டாக்டர் ராமதாஸ் பாய் ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த இது வந்து இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் கிவன் பை காலேஜ். ஏன்னா ROI தான் எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு பாக்குறோம். சோ காலேஜே ஃபீஸ் பே பண்ணிருது அப்படின்னா உங்களுக்கு என்னையோட ROI பத்தி நிறைய தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. எங்க ஃபேமிலில வந்து நாங்க எதிர்பார்க்கல ப்ரோ ஸ்காலர்ஷிப் தான் தருவாங்க, ஏன்னா நல்ல பி ஸ்கூல்ல சேரணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்காலர்ஷிப் சேர்த்து தரனாலதான் நான் வந்து டேப்மீ வந்து இட்ஸ் ப்ரிவிலேஜ். எங்க காலேஜ் வந்து எனக்கு கொடுத்த ப்ரிவிலேஜ். பிகாஸ் நிறைய பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, நிறைய குட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, பட் எனக்கு தந்திருக்காங்க காலேஜ்ல இருந்து. பிகாஸ் காலேஜ் இஸ் ஃபீலிங் லைக் ஐ எம் டிசர்விங் அப்படிங்கிறதுனால ஐ எம் ஆக்சுவலி பிளெஸ்ட் இந்த விஷயம் கொடுத்ததுனால. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 4-5 இயர்ஸ் ஆஃப் லோன் ரீபே பண்றது அதெல்லாம் இருக்கும், இஎம்ஐ அந்த பர்டன் எல்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து
இத பத்தி யோசிக்க தேவையில்ல அப்படின்னா அது ஒரு ப்ரிவிலேஜ் தானே காலேஜ் கொடுத்தது. கரெக்ட். அதனால ஃபீஸ் இஸ் நாட் ஒன்லி வெரி மச் இம்பார்ட்டன்ட் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் எம்பிஏ லைஃப் இஸ் இம்பார்ட்டன்ட். 2 இயர்ஸ் அங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றோம், பிகாஸ் மணி எல்லாரும் ஒரே அமௌண்ட் தான் பே பண்றாங்க. ஒரு 20 lakhs பே பண்றாங்க வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 22-23 lakhs வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை பே பண்றப்ப வாட் இஸ் த வேல்யூ யூ ஆர் கெட்டிங்? நீங்க பே பண்றது 22-23 lakhs தான், பட் வாட் இஸ் த வேல்யூ ஆர் கெட்டிங்? எத்தனை பீப்புள்கிட்ட நீங்க இன்டராக்ட் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க, எவ்வளவு கோர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. மார்க் வாங்குறதுக்கு மட்டும் படிக்காம அதை புரிஞ்சு படிச்சிருக்கோமா, ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா ஒரு கான்செப்ட, அந்த மாதிரி இன்டெப்தா ஒருத்தவங்க ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னா 22 lakhs 23 lakhs will not be a bigger problem, especially in TAPME மாதிரி காலேஜ்ல. ஏன்னா TAPME-ல ஆல்மோஸ்ட் 8,500 அலுமினிஸ் இருக்காங்க அப்ராக்சிமேட்லி. உங்களுக்கு தெரியும், ஒன் ஆஃப் த வேர்ல்ட் பி ஸ்கூல்ஸ் இன் இந்தியா TAPME. ஸோ அதுவும் இல்லாம ஆம்பா அக்ரிடேஷன், ஏஏ சிஎஸ்பி அக்ரிடேஷன், இந்த அக்ரிடேஷன் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து இந்தியால there are only few colleges. இந்த accreditation இருந்தாக்க your MBA is valuable across globe. So people will recognize you even if you are going abroad. ஏன்னா நம்ம வந்து இந்தியால மட்டும்தான் வேல்யூ நினைக்காம வேர்ல்டுல எங்க வேணாலும் போனாலும் வேல்யூபிள். இப்ப நிறைய அலுமினிஸ், குட் அலுமினிஸ் இருக்காங்க ப்ரோ. 8,500 அலுமினிஸ்ல 1,500 அலுமினிஸ் ஆர் இன் சிஎக்ஸ்ஓ பொசிஷன்ல இருக்காங்க. சோ சிஎக்ஸ்ஓ பொசிஷன்ல இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். சோ எங்களோட அலுமினி பேஸ் இருக்கிறதுனால ஈஸியா ஐ கேன் கான்டாக்ட் எனி ஒன். சோ பாத்தீங்கன்னா டெஸ்லாவோட இந்தியாவோட ஹெட் பாத்தீங்கன்னா TAPME, ராஜீவ் ஜெயின் ஒருத்தவங்க இப்ப கரண்டா வைஸ் பிரசிடென்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன், சாரி எம்டி அண்ட் சிஓவா இருந்தாங்க பஜாஜ் பினான்ஸ்ல. இப்போ நிறைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன். இப்ப நம்ம ஜாக்கி எல்லாருமே ஃபேமஸ் பிராண்ட் இருக்குல்ல, ஸோ இந்தியாவில் இட் இஸ் பீங் மேனுஃபேக்சர்ட் பை பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட சிஓவா வந்து கார்த்திக் வைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க வந்து TAPME 2007 to 2009 தான் படிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி 10-15 இயர்ஸ்ல growth trajectory வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிறது பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னால நல்லா ஈஸியா தெரியுது. ஸோ 20 lakhsங்கிறது 1 yearலயே உங்களால earn பண்ண முடியும், 2 yearsலயும் அதை earn பண்ணலாம். நீங்க எவ்வளவு சேவ் பண்றீங்களோ அதை வச்சு நம்ம growth வந்து பாத்துக்கலாம் ப்ரோ. சோ ஒருத்தவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாக்க 1 yearலயே 1 crore கூட சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, சிஎக்ஸ்ஓ லெவல்ல இருக்கவங்க. சோ நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அதை எப்படி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண கத்துக்கிட்டோமா, மார்க் மட்டும் வாங்காம. ஏன்னா கிரேட்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க, 8-9 சிஜிபி அப்படிலாம் கூட வாங்குவாங்க. பட் இஃப் யூ ஆர் ரெடி டு இம்ப்ளிமெண்ட் வாட் எவர் லேர்னிங்ஸ், ஏன்னா எல்லா லேர்னிங்கும் எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதும் இம்பார்ட்டன்டான விஷயம். இது லேர்ன் பண்ணிருக்கோம், அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? சோ இங்கதான் அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரி பேசிக்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், பியர் குரூப் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ. பியர் குரூப்பால உங்களை பாசிட்டிவா வச்சுக்க முடியும், நெகட்டிவா வச்சுக்க முடியும். சோ பியர் குரூப் இன்டராக்ஷன் இஸ் அ மஸ்ட். அது மட்டும் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க எம்பிஏ லைஃப் வந்து ஈஸியா போகும். 20 lakhsல ஒண்ணுமே இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஒரு நல்ல கம்பெனில ரெஃபர் பண்றாங்க, ஈஸியா நல்ல growth இருக்கும் ஈஸியா. ஆனா ரெஃபர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோமா, தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்மளே தகுதிப்படுத்திக்கிட்டோமா, வி ஆர் எலிஜிபிள் ஃபார் இட் ஆர் நாட். அப்படின்னா ரெஃபர் பண்ணாலும் வி கேன் சஸ்டெயின் தட். அதுதான் ப்ரோ நான் கத்துக்கிட்டது. 20 lakhs 22 lakhs எல்லா பி ஸ்கூல்லையும் காமன் தான். எங்க காலேஜ்ல நிறைய ஸ்காலர்ஷிப் தராங்க. ஸோ எம்பிஏ இன் இந்தியா க்ரோயிங் எக்கனாமில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பிளென்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்டு நம்ம க்ரோ ஆகிறது தான். ஓகே, இந்த செஷன் ஆக்சுவலாக முடிய போகுது, இன்னும் 5 minutes தான் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம்ல இதுல. ஆமாம் ப்ரோ நான் மெயினா ஒன்னே சொல்ல வேண்டியது என்னன்னா, கேட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரிலாக்ஸா இருக்கணும் ப்ரோ. ரிலாக்ஸா இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நடக்கும். நான் வந்து கொஞ்சம் ஒரு சில நேரம் பயப்படுவேன், ஒரு சில நேரம் லைஃப் மட்டும் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்கிறது எனக்கு உண்மையிலே பெருமை தான் ப்ரோ. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ஒரு கேண்டிடேட்ஸும் கேட் ஆஸ்பிரன்ஸும் இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கறது நினைச்சா, நம்ம இந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கோம் அப்படின்னு நினைச்சா ஓகே, ஜேர்னி இஸ் ஈஸி. நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்ல. லைஃப் இஸ் சிம்பிள். இந்த சிம்பிளான லைஃப்பை நம்ம எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு நெகட்டிவ் மார்க் வாங்குறதுனால நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். சிம்பிளா லைஃப் வாழ்ந்தாலே எல்லாமே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி நல்ல அகாடமியை சூஸ் பண்ணணும், நல்ல மென்டாரை சூஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய அகாடமிஸ் இருக்கு, மணி ஓரியன்டா இருக்கு. யார் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பா, யார் மணி ஓரியன்டா இல்லாம யார் நம்ம நடத்துறா. சோ ஏன்னா இங்க ரிசோர்சஸ் ஆர் பிளென்டி, நிறைய அகாடமிஸ் இருக்கு, காம்படிட்டிவான வேர்ல்டு. சோ நம்ம கரெக்டான ரிசோர்சஸ் பயன்படுத்திட்டோம்னா கிளியரிங் கேட் வில் நாட் பி a bigger deal. Life will be sorted. நைஸ் ப்ரோ.
அதான் நாங்கள் இந்த வீடியோ ஐ மீன் ஆக்சுவலாக எம்பிஏ தமிழ் மூலியமா நாங்கள் ஆக்சுவலாக இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ எம்பிஏ தமிழ் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்பிஏ தமிழ் கம்யூனிட்டி ஆப்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கூலுன்னு சொல்லி கண்டிப்பா ஒரு ஆப் இருக்குது, அதில் நம்ம எம்பிஏ தமிழ்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதோட மெயின் கான்செப்டே இதுதான். ஸோ இந்த மாதிரி அகாடமிக் கோச்சிங் சென்டரில் போய் நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இந்த எங்கள் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே பியர் லேர்னிங் கான்செப்டில் பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் டேப்மில இருக்கீங்க, நீங்கள் அந்த ஆப் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் என்ரோல்மெண்ட்டுக்கு எந்த சார்ஜஸும் பண்ணுறது இல்லை, லைக் ஃப்ரீயாக தான் இருக்குது. நீங்கள் என்ரோல் பண்ணிட்டு ம். சப்போஸ் டேப்மில இருக்கிறவங்க கூட கனெக்ட் பண்ணணும், நெட்வொர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஆப்பில் மெம்பர் ஆகிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து டேப்மில இருக்கவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணணும், சேட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட கான்செப்டே ஐயோ, பார்த்தீங்கன்னா ஒரு பியர் லேர்னிங். அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எம்பிஏக்குன்னு சொல்லி எந்த கம்யூனிட்டியும் கிடையாது. ஸோ அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு கண்டிப்பா. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி ஒரு எம்பிஏ கம்யூனிட்டி வந்து நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ கிரேட் பார்க்குற இனிஷியேட்டிவ். ஆடியன்ஸுக்கு மெயினாக வந்து இந்த மாதிரி நிறைய எம்பிஏ காலேஜஸ் இருக்குது. ப்ளஸ் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து டைரெக்டாக அந்தந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக முத்துக்குமார் கூட காண்டாக்ட் பண்ணணுன்னா கூட அவரோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனோட லிங்க்டின் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு டேப்மியை பற்றி இன்னும் நிறையா விஷயம், ஏன்னா நாங்கள் ஒரு 1/2 to 140 மினிட்ஸில் நாங்கள் இந்த மினிட்ல என்ன ஷேர் பண்ண முடியுமோ அதுதான் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா ஸோ ப்ரோ. உங்களுக்கு நிறைய நானும் டவுட்ஸ் நம்மளுக்கு ஒரு இருக்கும். கேண்டிடேட்டான ஒரு இன்டர்வியூவா பிளான் பண்ணோம். நீங்க உண்மையிலே வேற லெவல் ப்ரோ. என்ன ரீசன்னா, ஒரு எம்பிஏ பேச்சுன்ட்டு ஒரு 1 hourல மைண்ட் ப்ளோயிங் ப்ரோ. அது நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் எக்கச்சக்கம். ஒரு எம்பிஏ பி ஸ்கூல்ல கத்துக்கிற மாதிரி ஓகே இப்படிதான் இருக்கும். நான் வந்து கலைஞர் லைப்ரரியில படிப்பேன், படிச்சு முடிச்சுட்டு வந்தோடனே ஓகே உங்க வீடியோ ரிலீஸ் ஆயிருச்சுன்னோட ஓகே பாத்துருவோம் இன்னைக்கு. அது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பார்ப்பேன். ஆனா அந்த ரிலாக்ஸேஷன் பாக்குறது கூட எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி தான் வேற நாங்களும் லெவல் ப்ரோ. கொண்டு போயிருந்தோம். லைக் எங்க இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கணும், ப்ளஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்கணும். அந்த மாதிரி தான் ப்ரோ நாங்கள். அதான் ப்ரோ என்கேஜிங்கா இருக்கும். 1 hourல உட்கார வைக்கிறதா, ஆடியன்ஸை உட்கார வைக்கிறீங்க ப்ரோ. அதான் ப்ரோ மெயினா. சோ ஆடியன்ஸை உட்கார வச்சிட்டீங்கனாலே யூ ஆர் சக்சஸ்ஃபுல். ஏன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும் கொடுத்தாலும் வீடியோ 1 hour வாட்ச் பண்றது யூடியூப்ல இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் நான் உங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தேன். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சரி 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 ப்ரோ. நம்ம வந்து இந்த ஆக்சுவலாக இந்த செஷன் முடிய போகுது. ப்ளஸ் வீடியோ ஆஹ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ட்ராப் அஸ் இந்த கமெண்ட். ப்ளஸ் நீங்கள் டேரெக்டாக முத்துக்குமாரே டெக்ஸ்ட் பண்ணணும்னா கூட அவரோட லைக் லிங்க்டின் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ ப்ரோ. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், உங்கள் பிஸி ஷெடியூலில் தேங்க்யூ வந்து ஃபார் திஸ் நீங்கள் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி விஷயம் ப்ரோ. ஷேர் ஏன்னா பண்ணிருக்கு. ப்ரோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு நிறைய கதைகள் தான் ப்ரோ ஒருத்தவங்களை உருவாக்குது. நான் நிறைய பேரை பார்த்து தான் வளர்ந்தேன். சோ நிறைய பேரை பார்த்து வளர்றப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் வரப்ப நீங்க வந்து ஒரு நீங்க நிறைய வீடியோல ரெஃபர் பண்ணிருக்கீங்க. நானும் வந்து எம்பிஏ எல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படிங்கிற ஜேர்னி எல்லாம் கஷ்டப்பட்டு வந்து நீங்க நீங்க ஒரு எம்பிஏ தமிழ்ல ஆரம்பிச்சு ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்ட் பண்ணி ம். நிறைய பேருக்கு நிறைய இனிஷியேட்டிவ் நீங்க எடுக்கிறீங்க ப்ரோ. அது வந்து இன்டைரக்டா என் லைஃப் அஃபெக்ட் பண்ணிருக்கு. இந்த மாதிரி பல பல எனக்கு தெரியாத நபர்களோட லைஃப் அஃபெக்ட் பண்ணிருக்கு. சோ நல்ல விதமா அஃபெக்ட் பண்றப்ப என்னோட growth ஜேர்னில ஓகே நீங்களும் யூ ஆர் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு 1 hour பேசியிருக்கேன் உங்ககிட்ட பர்சனலாவே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சோ ஒரு சின்ன சின்ன கான்பிடன்ஸ் தான் ப்ரோ இந்த உலகத்துல தேவை. அதுவும் கேட்டுக்கெல்லாம் ரொம்ப தேவை. ஓகே. சரி ப்ரோ. சரி பாய், பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். பை ப்ரோ, பை ப்ரோ. ப்ரோ